ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான், அந்த உரிமை வாக்கு தான். அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்கிறாங்க. நீ எங்கள் வாக்காளர்னா உங்கள் ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம். அப்படி ஏகப்பட்ட குழப்பம் உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கள் ஐயா புலமை பித்தன் அவங்க உயிரோட இல்லை, ஆனால் அவங்க வாக்கு இருக்கு. அவர் புகழ்பெற்ற கவிஞருங்கிறனால, புலவருங்கிறனால அவர் இறந்துட்டாரான்னு அவர் வாக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் சொன்னது இதை நீக்கிறதுக்கு தான் வர்றேன்னு, அப்போ எங்க நீக்கலையே. அப்படி ஒரு இடத்துல நடக்கிற பிழை கண்டுபிடிக்கப்படுதுன்னா அப்படி நாடங்களும் எத்தனை ஆயிரம் பிழை நிகழ்ந்திருக்குங்கிறத பார்க்கணும். அப்போ இது ஒரு திட்டமிட்டு, அதான் சொல்றாருல அம்மா நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சொல்றாரு, இது ஒரு ஜனநாயக படுகொலை, அரசியல் படுகொலை. இது மக்களுடைய கடைசி உரிமையை பறிக்கிற ஒரு படுகொலை. இவங்க அதை கண்டிக்க மாட்டாங்க.